வெல்கம் அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் சட்டி வச்சு நாங்கள் இன்றைக்கி கீரை கடையல் பண்ண போகிறோம். இது 2 கட்டு அரைக்கீரை. இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 2 பல் பூண்டு, ஒரு 8-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கீரையை நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம். இப்போ பருப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கீரை பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். வேக வச்ச பிறகு ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நம்ம பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் போட்டால் போதும் 2 கட்டு கீரைக்கு. இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. நல்லா பருப்பு வேகட்டும். பருப்பு நல்லா வெந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். தக்காளியை போட்டுட்டோம். தக்காளியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நல்லா வேகணும் பருப்போடு சேர்ந்து. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா கீரையும் இதில் போட்டுட்டோம். கீரையை போட்ட பிறகு நல்லா வேகணும். கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. கொஞ்ச நேரத்தில் கீரை நல்லா வெந்துடும். கீரை நல்லா வெந்த பிறகு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டு அப்புறமா கீரையை கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. வேக வைக்கும்போதே நம்ம மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். மிளகு சீரகம் நாங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தோம். அது காரத்துக்காக போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இப்போ நம்ம வெந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு. இப்போ கீரையை நம்ம கடைய வேண்டியதான். அதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் கொட்டிட்டு இப்போ நல்லா கடையலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். காஞ்ச மிளகாய் இப்படி வறுத்து கொட்டினோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமாக. கீரை கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் சப்புன்னு. அதனால் இந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்தோன்னா சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் வறுத்து கொட்டியாச்சு. இப்போ நம்மளோட கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.